Hello friends, welcome back to our channel. நம்ம பார்த்துட்டு இருக்க சீரியல் சஸ்பிஷியஸ் பார்ட்னர் எபிசோட் 15. ஃபர்ஸ்ட் 14 எபிசோட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனை நம்ம ஹீரோ ஹூக்கும் போங்கியோட ரொமான்டிக் சீன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் சீனில் எந்திரிச்சு பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம போங்கி பக்கத்தில் படுத்துட்ருக்கோம். ஹூக் எந்திரிச்சு நம்ம போங்கியை பார்த்துட்டு வைக்கப்பட்டே சிரிப்பாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோ ஒன்று பார்ப்பாங்க. அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, போங்கியோட அப்பா ஃபோட்டோ தான். அதை பார்த்த உடனே நம்ம ஹூக்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னடா இது யாருன்னு தெரியுதா உனக்கு? சின்ன வயசில் பார்த்த ஃபோட்டோ மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அவருக்கு கொஷின் கேட்டுப்பார். அவர் ரொம்ப ஷாக்காகி அங்கேருந்து வெளில வந்து ரொம்ப குழப்பமாகவே இருப்பார். நம்ம அப்பா அம்மாவை கொண்டது இவன் தானே, இவனா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலே குளிச்சுட்டு வந்து சமைக்க போயிடுவார். நம்ம போங்கி வைக்கப்பட்டுட்டு எந்திரிச்சு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருக்கும். ரூம்லேருந்து வெளில வர போங்கி சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டு வெளியில் வரும். அண்ட் நம்ம ஹூக் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் சமைச்சிட்ருப்பார். போங்கி கேட்கும், யாருக்காக சமைக்கிறீங்க, இவ்வளோ சமைக்கிறீங்க? இல்லை எல்லாருக்காக சமைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம ஹூக் சொல்வார். சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போங்கிக்கு எதுவுமே தெரியாதுல, அதனால சிரிச்சுக்கிட்டே வெளில வந்து உட்காந்துருக்கோம். எல்லாரும் சாப்பிட வந்திருப்பாங்க. சாப்பாடை வாயில் வச்சா தீஞ்சு போயிருக்கும். இது யார் செஞ்சது? போங்கி செஞ்சதா? ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் போங்கி சொல்ல, நான் செய்யலை, ஹூக் தான் செஞ்சார். ஹூக் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம மிஸ்டர் ஜியும் கேட்பார். பேங்க்கும் கேட்பாங்க, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்கிட்ட ஷேர் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சமைச்சேன், எந்திரிச்சு வாங்க மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்புவாங்க. நம்ம ஹூக்குக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். அந்த கேஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நம்ம அப்பா அம்மாவை கொண்டது அவர் தானா, ஆனால் நம்ம போங்கியை எப்படி விட முடியும், அவங்க அப்பா பண்ண தப்புக்கு நம்ம போங்கியை எப்படி விட முடியும், நான் லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி குழம்பிகிட்டே இருப்பார். நம்ம ஹூக் பேங்க்கை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா அம்மாவோட கேஸை நான் ரீஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த கொலகாரம் யாரும் நான் கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் அங்கே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பேன். அது எதுக்கு இப்போ ஹூக் அப்படின்னு நம்ம பேங்க் கேட்பார். இல்லை நான் தெரிஞ்சுக்கணும், உண்மையான கொலகாரம் யாருன்னு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவான். பேங்க்கும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹூக் சொல்வார், இங்கே பாருங்கள், யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமாக போங்கிக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வேணாம்னு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு பேங்க் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் நம்ம மீட்டிங் ஹாலில் எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹூக் வந்து சொல்வார், நான் இந்த கேஸில் வந்து ஆஜராக விரும்புகிறேன்ட்டு. எந்த கேஸ் தான்? அதான் நீ எடுத்திருக்கீங்க அந்த கேஸை பற்றி சொல்லுமா ஜீட சொல்வார். ஓ அந்த ஆக்சிடென்ட் பற்றி கேஸா? ஆமாம், ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸு. நேற்று நீ தான் வரலன்னு சொன்னி, இப்போ ஏன்டா வந்திருக்கேன்னா, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹூக் சொல்ல, அதுக்கு ஜீக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது குழப்பறானேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயம் போங்கி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே யதார்த்தமாக தான் வராங்கன்னு நினச்சிட்டு இருப்பார் நம்ம மிஸ்டர் ஜி. அடுத்த சென்று நம்ம ப்ராசிக்யூட்டர் மேடம் கோர்ட்டில் இருப்பாங்க. எந்த கேஸ் தான் மிஸ்டர் லீ தான் வந்து சொல்லியிருப்பார், இல்லை நான் தான் கொலை பண்ணேன், ஆனால் வந்து அப்பாவே ஒருத்த மாட்டிக்கிட்டான்னுட்டு. அந்த கேஸை பற்றி இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் ஏன் கெட்டவனை காப்பாற்றி கொடுக்கணும், அவனை நான் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த லீயும் வந்திருப்பான். அந்த லீ வந்து, இங்கே பாருங்கள், நான் மனசை மாற்றிட்டேன், நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ப்ராசிக்யூட்டர் மேடமும் சொல்லுவாங்க. அதை அப்புறமா அவங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை நம்ம எப்படி எடுக்கிறது, இப்போ ஏன் இப்படி மாற்றி பேசுகிறான், இவன் தானே குற்றவாளி, பாவம் ஒரு அப்பா இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்ருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம மிஸ்டர் மேடம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. அப்போ நம்ம மிஸ்டர் ஜி வருவார். வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து மிஸ்டர் ஷாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்கும் போது, அவங்க அசிஸ்டண்ட் இங்கே இல்லை மேடம், வெளில போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி வந்தால் நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பிடுவாங்க மிஸ்டர் ஜி. மிஸ்டர் ஹூக் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே கொஞ்சம் ஸ்ட்ரக்காக கொஞ்சம் சேடாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். அதை கவனிச்ச நம்ம போங்கி வந்து, என்னாச்சு ஹூக், என்ன ரொம்ப குழப்பமாக இருக்குது, கேஸை பற்றி டென்ஷனான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், அதை நான் கவனிச்சிக்கிறேன், நீ போய் உன் வேலையை போய் பாருன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம போங்கியும் சரி டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்போ நம்ம மிஸ்டர் ஜி அங்கேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வருவார். அதெல்லாம் அந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக வந்து நம்ம மிஸ்டர் பேங்க் வந்து ஹூக்கு கிட்ட, இங்கே பாரு உன்னோட அப்பா அம்மா கேஸை பற்றி இதுதான் டீட்டெயில்ஸ்னு கொடுக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் வரும். என்னன்னா, அந்த கொலையை பண்ணது வந்து போங்கியோட அப்பான்னு சொல்லி அவன் ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருவான். நான் என்ன பண்ணட்டும், நான் போங்கியை ரொம்ப லவ் பண்ணுறேன், இதை தெரிஞ்சால் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஹூக். அதை பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை தெரியாத மாதிரியே காட்டிப்பார் மிஸ்டர் ஹூக். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் இல்லை. மிஸ்டர் பேங்க்கோ நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹூக் வந்து பார்ப்பாரு. பார்த்தா நம்ம போங்கி எல்லாருக்கும் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த சைடில் நம்ம ஜி வந்து அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னா, என்னோட கட்சிக்காரர் நிரபராதி, ஆனால் அதுக்கு சாட்சி சொன்னவன் வந்து என் கட்சிக்காரர் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டான், ஆனால் இவன் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் கொலை செஞ்சவன் வெளில தெரிஞ்சிட்டு இருக்கான், அந்த நெருப்பை யார் எரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது மிஸ்டர் ஹூக் சொல்வார், ஆமாம், ஆனால் நம்ம சாட்சி சொன்னவன் கொலைகாரனாக இருக்க முடியாது, இல்லை அவன் சும்மா ஃபேக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராசிக்யூட்டர் மேடமும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இவன் தான் கொலைகாரன்ட்டு, நான் எப்படி நிரூபிக்க தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சில நம்ம ஹூக் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போங்கி ஹூக்கை பக்கம் மேலே வருவாங்க. ரொம்ப சைலண்ட்டாக வருவாங்க. ஆனால் நம்ம ஹூக்குக்கு ஒரு ட்ரீமிங் இருக்கும். அவர் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுவே கனவுலேயும் வந்துட்டுருக்கோம். அவங்க அப்பாவை கொலை பண்ணுற மாதிரி அந்த ஷூ போட்ட கால் வந்துட்டுருக்கும், அந்த கோட் போடுவோம் மூஞ்ச பார்க்குற மாதிரி. பார்த்தா நம்ம போங்கி வந்து எழுப்பின உடனே பயந்து எந்திரிப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரன் ஞாபகம். நம்ம போங்கி கேட்பாங்க, என்ன ஹூக் என்ன ஆச்சு, கனவு கண்டேன்னா? ஆமாம்,
ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா என்ன ஆச்சு, என்ன இங்கே வந்திருக்கேன்னு. இல்லை நான் பக்கத்தில் இருந்து நல்லா தூங்குவேன், அதனால தான் வந்தேன், மற்ற எந்தபடி எண்ணமும் எனக்கு இல்லை, நீயும் அப்படி யோசிக்காதேன்னு சொல்லும் போது ஊக் சிரிப்பார். நானும் அப்படி எதுவும் நினைக்கல, வந்து உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போங்கி கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னோடனே, என் அப்பா ஒரு ப்ராசிக்யூட்டர், ரொம்ப நேர்மையானவர், ஆனால் அவரை கொலை பண்ணிட்டாங்க, நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து நான் வந்து ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போங்கி கேட்பாங்க, நீ ஏன் வந்து அட்டார்னி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா, என் அப்பா வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு, இறந்துட்டாரு, அதனால தான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் வந்து நான் ஒரு ஜட்ஜை பார்த்தேன், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. சரி வா நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குவாங்க. நம்ம போங்கியை ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம போய் சொல்லிட்டோமே ஹூக் கிட்ட அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் நம்ம ஹூக் ஜாக்கிங் போயிருப்பார், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்டும் பண்ணுவார், த்ரெட்மில்லில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பார், ரொம்ப வேர்வையாக வரும். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நம்ம போங்கி அங்கே நின்றுட்டு, இந்தாங்க உங்களுக்காக ப்ரோட்டீன் ஷேக் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் குடிங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, கலர் பார்த்தாவே தெரியுது ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹூக்கும் குடிப்பார். ரொம்ப கசக்கும், ஆனால் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன், இப்போ டயர்டு இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் போங்கியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸாகவே இருக்கும் நம்ம ஹூக்குக்கு. ஆனால் போங்கி சொல்லும், நல்லா இருக்கா ஜூஸ்ன்னு சொல்லி கேட்கும் போது, நல்லா இருக்குன்னு, அப்போ எனக்கு ஒரு மார்னிங் கிஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு நம்ம ஹூக் சொல்லுவார், இல்லை நம்ம ரொம்ப வேக்காடாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேர்வை கொட்டி இருக்குது, நான் வெளியில் போகிறோம், அப்போ நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னை ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டாரு ஹூக், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி போங்கி நினைக்கும். இந்த ஜூஸில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சு பார்த்தா ரொம்ப கசக்கும், அதனால தான் இப்படி பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம போங்கிக்கு தெரியாத ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு. நம்ம ஹூக் குளிக்கும் போது அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார், நம்ம ஏன் இப்படி பண்ணோம், ஏன் போங்கியை போய் அவாய்ட் பண்ணிட்டு வச்சா, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், முட்டாள்தனமாக இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார். அடுத்த சீனை நம்ம ஜி வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருப்பார். ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, நம்ம குற்றவாளி நிரூபிக்க ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல சொல்லி ஆஃபீஸில் கத்திட்டு இருப்பார். எல்லோரும் நம்ம ஜியை பார்ப்பாங்க. ஆனால் என்ன நல்லாவே தெரியும், இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவன் தான் கொலகாரன், இது என்ன எப்படி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சீனை காமிப்பாங்க. கோர்ட்டில் வாதிட்டு இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னுடைய கட்சிக்காரர் வந்து நிரபராதின்னு நான் நிரூபிக்க டைம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜி கேட்க, அதையெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்த எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் போய் கண்டுபிடிக்கிறேன், நல்லா எவிடன்ஸ் அந்த இடத்துல இருக்கும், நான் போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மிஸ்டர் பேங்க் சொல்லுவார். எல்லாரும் சரி போங்க அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் பேங்க் எந்திரிக்கும் போது வலிக்குது அப்படின்னுவார். எல்லாரும் என்னாச்சு பேங்க் அப்படின்னா, இல்லை கத்தி கொடுத்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் லைட்டாக வலிக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம போங்கி, நம்ம ஹூக்கு, ஜி எல்லாரும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போகிறேன் அப்படின்வாங்க. பரவாயில்ல நானே போகிறேன், 4 பசங்களுக்கு அப்பாவான மாதிரி ஃபீலாக இருக்குது, இதை சின்ன கத்தி குத்து தானே அப்படின்னு சொல்லி சிரிப்பார். இல்லை பேங்க் நீங்கள் இருங்க நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லையே, நான் எப்படி போவேன், நான் பரவாயில்ல நானே போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் பேங்க் ரொம்ப சீனை போடுவார். அப்போ ஜி, போங்கி, ஹூக் எல்லாரும் நான் போகிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ நம்ம பேங்க் சிரிச்சுப்பார், என் மேலே இவ்வளோ அக்கறை கொண்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஹூக்கும் போங்கியும் காரில் போகும்போது பேசிகிட்டே போவாங்க. சரி நீ என்ன நினைக்கிற போங்கி, இந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிருவோமா அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, ஆனால் ஒரு அப்பாவியை வந்து கொலகாரன் உள்ளே வச்சுருக்காங்க, எனக்கு இன்சிடென்ட்ஸ் ஏற்கனவே நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹூக் சொல்லுவார், உனக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும் அவன் கொலகாரன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் ஹூக் சொல்லுவார், சாரி போங்கி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டாம் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது சீன்ஸ் இருக்கும், லவ்வாகவும் இருக்கும், சண்டையாகவும் இருக்கும். வீட்டுக்கு போங்கி நம்ம ஹூக்கு வீட்டுக்கு வந்த உடனே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ போங்கி கேட்கும், ஹூக் நீ என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஹூக் சொல்லுவாங்க, இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் மறைக்கலை போங்கின்னா. இல்லை எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பர்சனல் இருந்தாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் ஹூக். என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனலாக, சரி விடு நான் உனக்கு யாரோ மாதிரி இருக்குன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை போங்கி, இது வந்து கேஸ் விஷயமா தான் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு போங்கி அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹூக் வந்து ஃபீல் பண்ணுவார், நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, போங்கி எப்படி எடுத்துப்பான்னு தெரியல, உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு போங்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு ஹூக்கு. அடுத்த சீனில் மிஸ்டர் ஜி வந்து நம்ம ஷா மேடமை பார்க்க ஆஃபீஸ் போயிருப்பார். அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்டே கேட்பாங்க, அதாங்க நம்ம போங்கியோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது, இங்கே பாரு ஷா மேடம் எங்கே போயிருக்காங்கன்னா தெரியல, அஃபிஷியலாக எங்கேயோ வெளில போயிருக்காங்கன்னு சொல்லும். இல்லை நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன் கேட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இங்கே பாருங்கள் ஜி, அவங்கள பார்க்க வந்தால் நான் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டேன், என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓவராக சீனை போடும் நம்ம அசிஸ்டண்ட்டு. ஆனால் அதை கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்புவார். அந்த வேலை நம்ம ஷா மேடமை பார்த்து நம்ம ஜி, இங்கே பாருன்னு ஒரு கேஸ் விஷயமா உன்கிட்ட பேசணும் ஜின்னு சொல்லும் போது, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என் கால் செப்பல்லாம் கழட்டணும், நான் வீட்டுக்கு போகிறேன், வேணா என்னை ஃபாலோ பண்ணி என் வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது நம்ம ஜி வந்து என்னது ஃபாலோ பண்ணுமா, சும்மா சொன்னேன் வா வீட்டில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், தனியாக இருப்பாங்கல்ல, அதனால் அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இப்போ நம்ம ஜி இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நம்ம காஃபி கொடுப்பாங்க. காஃபி குடிக்கிறியா கேட்கும் போது இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி மிஸ்டர் ஜியும் சொல்லுவார். அப்போ நம்ம மிஸ்டர் ஜி கேட்பார், இங்கே பாரு இந்த கேஸை பற்றி எனக்கு 5 நிமிஷம் பேசணும்னா தெரியும், அந்த
லீ தான் வந்து கொலைகாரன் என்கிட்டயே சொன்னான். ஆனால் என்னால் எவிடன்ஸ் இல்லாமல் ப்ரூவ் பண்ண முடியல. நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த எவிடன்ஸ்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பரை கொடுப்பாங்க. அதை பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், நிறைய எவிடன்ஸ் இருக்கும். அதை வாங்கிட்ட ஜீ சொல்லுவார், தேங்க்யூ, இந்த எவிடன்ஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜா மேடம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அன்றைக்கி நமக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு ஹூக்கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே ஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது, அவன் லவ் பண்ணுற பொண்ணை நான் லவ் பண்ணணும்னு நினச்சதே தப்பு தான் அப்படின்னு நம்ம ஜி ஃபீல் பண்ணுவார். அப்போ சாக்கிட்ட கேட்பார், நீ சொல்ல வேண்டியது தானே அன்றைக்கி நைட் நமக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னுட்டு ஏன் சொல்லாமல் மறைச்சேன்னா, இல்லைன்னு அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரியும் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் நான் பண்ணது துரோகம் தானே, அவன் இருக்கும் போது நான் உன்னை நினச்சதுக்கு தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சோகமாக நம்ம ஜி வந்துடுவார். நம்ம ஹூக்கும் போகி கிட்ட கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வந்திருப்பாங்க. அப்புறமா மிஸ்டர் பேங்க் கால் பண்ணி 2 பேரும் வாங்க பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. எல்லாரும் குடிக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் சோகமாக இருப்பாங்க. மிஸ்டர் பேங்க் சொல்லுவார், இங்கே பாரு எனக்கு கற்றுக்குத்தி பட்டுருச்சு, இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் என்ன பண்ணட்டும், 4 பசங்களுக்கு அப்பா மாதிரி ஃபீல் பண்ணுறேனே, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கண்டுக்காமல் 2 பேரும் சோகமாக இருப்பாங்க. என்ன 2 பேரும் பேசவே மாட்டேங்கன்னா, இவ்வளோ பேசுகிறேனே என்ன ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பேங்க் கேட்க, அதுக்கு ஹூக்கில் நல்ல விஷயம் தானே ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜியும் சொல்லுவார், ஆமாம் இது நல்ல விஷயம் தான், ஃபாலோ பண்ணுங்க, இதில் நல்ல விஷயம், நான் வந்து கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயமா, உதப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சாரின்னா, பரவாயில்ல 4 பசங்களுக்கு நான் அப்பாவாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவார் நம்ம பேங்க்கு. 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், எனக்கு லவ் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2 பேரும் அட் அ டைம் கேட்கும்போது நம்ம மிஸ்டர் பேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் உட்காந்துட்டு இருப்பார், நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ போங்கி வந்து, என்ன நடக்குது, உங்களுக்கு கத்தி கொடுத்து பட்டிருக்கு, குடிச்சிட்டு இருக்கீங்க பேங்க் அப்படின்னு கற்றுனோன்னே, நான் சோடா தான்ப்பா குடித்தேன், 2 பேரும் தான்ப்பா நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்காங்கன்னா, ஆமாம் போங்கி வந்து நீயும் குடி, எவ்வளோ 1 கிளாஸ் குடிக்கிறியா 2 கிளாஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்டல் பண்ணுவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ நம்ம பேங்க்கு வந்து, நான் அவனை வந்து ஹூக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை போங்கி நான் கொண்டு போய் விட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. போங்கியும் ஹூக்கும் தனியாக வீட்டுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் சொல்லுவார், போங்கி ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நானே உன்னை போன்னு சொன்னாலும் நீ போயிடாத, பிகாஸ் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போயிடாத, பிரேக்கப் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போங்கி வந்து கண்டிப்பாக பிரேக்கப் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஒரு நாள் கோர்ட்டில் நம்ம ஜி வந்து அந்த லீ குற்றவாளிகிட்ட கேட்டுட்ருப்பாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த பெயிண்ட் கம்பெனி நிறைய எரிபொருள்லாம் இருக்கும், அதை வச்சு தானே நீங்கள் நெருப்பு கொளுத்துனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போங்கி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த கேஸில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நான் கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிக்கிறது வந்து அந்த கேஸை இல்லை, போங்கியோட அப்பாவுடைய கேஸை. பார்த்தீங்கன்னா போங்கியோட அப்பாவும் மிஸ்டர் ஹூக்கோட அப்பாவும் ஒரே நாளில் செத்துருப்பாங்க. அதை கேட்கும் போது ஹூக் சொல்லியிருப்பார், ஆமாம் நம்ம 2 பேரும் அப்பாவும் ஒன்றா செத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி மழுப்பிடுவார். அது நம்ம போங்கி கண்டுபிடிச்சி உண்மையை கண்டுபிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவாங்க, கோர்ட்லேயே அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹூக் கேட்பார், போங்கி நீ எங்கே போனால் 1 நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க நம்ம போங்கி. நம்ம ஹூக் வந்து போங்கியை தேடுவாங்க, கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க. அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே வெளில வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருவாங்க கேஸை. அதுக்கப்புறம் வெளில வந்த உடனே நம்ம ஜி வந்து நம்ம சா மேடம்கிட்ட கேட்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. சா மேடம் வந்து அந்த அட்டர்னல் இருக்கார்ல அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் கேட்குவாங்க, இங்கே பாருங்கள் குற்றவாளி இவங்க இல்லை, லீ தான் குற்றவாளி, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் நம்மக்கிட்ட யார் வராங்களோ அவங்களை நம்ம காப்பாற்றணும், அதான் நம்ம தர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாலாம் பேசிகிட்டு இருப்பார். என்னென்னா ஹூக்கோட கேஸ்லேயும் அவர் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பார். அதை தான் வந்து ஃபோட்டோவை வச்சு ஒரு குற்றம் பண்ணாதவனை பிடிச்சி நீ தான் குற்றம் பண்ணவன்னு சொல்லி உள்ளே தள்ளியிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, போங்கியோட அப்பாவை தான் அவன் குற்றமே பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவர் மேலே தப்பு சொல்லி உள்ளே போட்டிருப்பாங்க. அதை நினச்சி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா போங்கி வந்து அழ ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஹூக் கிட்ட நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஹூக் வந்து போங்கிக்கு கால் பண்ணி, எங்கே இருக்க போங்கி, கோர்ட்டில் தான் நான் ஆளையே காணும், எங்கே இருக்கணும்னு நான் பார்க்கில் இருக்கேன்னு சொன்னோன்னே, நான் அங்கேயே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹூக் அங்கே போவார். அப்போ போங்கி உட்காந்துட்ருக்கும், எனக்கு ரொம்ப பசிக்குது ஹூக், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஹூக் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிப்பார், ஆனால் போங்கியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருப்பாங்க. சாப்பிட்ட உடனே காரமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் அது கொஞ்சம் காரம் தான் சொல்லி ஹூக்கும் சமாளிப்பார், ஜூஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்போ போங்கி சொல்லும், வாங்க இங்கே போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஆன் பண்ணால் அது வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஹூக் சொல்லுவார், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க போங்கி, நீ எங்கே தான் இருக்க, என்ன தான் ஆச்சுன்னு ஒன்றும் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. 2 பேருமே ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம போங்கி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அது என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது, போங்கி என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். அன்டில் வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாய்.